Good morning, students. Now we are going to see about the Unit 3 Laws of Motion lesson. In this lesson, we are going to learn about 3.3.5 Concurrent Forces and Lomi's Theorem. Okay, this is the important topic of this lesson. Okay, a collection of forces is to be concurrent. Concurrent அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா ஒரு மைய விசைகள்னு அர்த்தம். அதாவது கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு மைய விசைகள், அதாவது ஒரே பாயிண்ட்டை வந்து பேஸ் பண்ணி இருக்கணும். இது லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் அட் அ காமன் பிளேன், அதாவது நிறைய ஃபோர்ஸஸ் வந்து ஒரு பிளேனில் மீட் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபோர்ஸஸ் தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் வந்து ஒரே பிளேனில் இருக்கணுமானா கண்டிப்பாக அவசியம் கிடையாது. The concurrent forces need not be in the same plane. If they are in the same plane, they are concurrent and coplanar forces. அதாவது சேம் பிளேனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை அது சேம் பிளேனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோர்ஸஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கோப்ளேனார் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இங்கே இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் மேலே 3 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் பண்ணுது. F1, F2, F3 அப்படிங்கிற ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுது. அது இந்த பாயிண்டில் வந்து மீட் ஆகுது இல்லையா? அப்போ இந்த பாயிண்டில் மீட் ஆச்சு அப்படின்னா இந்த ஃபோர்ஸஸ் தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் சொல்கிறாங்க. இந்த 3 ஃபோர்ஸஸ் இருக்குது. இப்போ நிறைய ஃபோர்ஸஸும் இதில் எடுத்துக்கலாம், வரலாம். ஓகேவா, எக்ஸாம்பிளுக்காக 3 ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே நிறைய ஃபோர்ஸஸும் வரலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் we are going to see about Lomi's theorem. If a system of 3 concurrent or coplanar forces, concurrent forces-ஆக இருக்கலாம் இல்லைனா coplanar forces-ஆக இருக்கலாம். coplanar forces என்ன அர்த்தம்? அந்த 3 ஃபோர்ஸஸுமே என்னவா இருக்கணும்னா சேம் பிளேனில் இருக்கணும்னு அர்த்தம். இல்லை வேறு ஏதாவது கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் ஜஸ்ட்டு அந்த 3 ஃபோர்ஸஸ் வந்து ஒரு ஜஸ்ட் பாயிண்டில் வந்து மீட் ஆகுது அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லேயும் இருக்கலாம். Is in equilibrium, then the Lomi's theorem states that the magnitude of each forces of the system is proportional to the magnitude of each forces of the system is proportional to the sine of the angle between other 2 forces. அதாவது இந்த பக்கம் இந்த ஃபோர்ஸஸோட மேக்னிடியூட், அதாவது இந்த ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்கும்னா இந்த 2 ஃபோர்ஸஸ்க்கு இடையில் இருக்கிற ஆங்கிளுக்கு என்னவாக இருக்கும், ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும். அப்போ இந்த ஃபோர்ஸ் அதிகமான இந்த ஆங்கிள் என்னவாகும், அதிகமாகும் அப்படிங்கிறத அவங்க சொல்ல வராங்க. ஓகேவா, அப்போ the sine of the if the magnitude of each forces of the system is proportional to sine of the angle between them and other 2 forces is constant of proportionality. அப்போ அதே மாதிரி தான் அதுவும். ஓகேவா, if the same for all 3 forces, அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா the magnitude of force, அதாவது F1 வெக்டார் மேக்னிடியூட்னு சொன்னீங்கன்னா மாடுலஸ்னு சொன்னீங்கன்னா இதோட இந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட் மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க, நம்பர் மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ F1 வெக்டார் மாடுலஸ் ஆஃப் F1 வெக்டார் டிவைடட் பை சைன் ஆல்ஃபா. இங்கே இப்போ இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு தெரியும், இங்கே சைன் இந்த இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. F2 அப்படின்னு சொன்னால் இது பீட்டா, F3 அப்படின்னு சொன்னால் காமா. ஓகேவா, F3 அப்படின்னு சொன்னால் காமா. அப்போது F1ஓட மேக்னிடியூட் எதுக்கு ப்ரொப்போர்ஷனாக இருக்கும்னா இந்த 2 ஆங்கிளுக்கு இடையில 2 ஆங்கிள் மேக் பண்ணுது இல்லையா, ஒரு ஆங்கிள், அதுக்கு ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும். அதே மாதிரி F2ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த F2ஓட மேக்னிடியூட் எதுக்கு ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும் அப்படின்னா இந்த F1ம் F3யும் மேக் பண்ணுற ஆங்கிளுக்கு, தட் இஸ் பீட்டாவுக்கு ப்ரொப்போர்ஷனாக இருக்குங்கிறது சொல்ல வராங்க. ஓகேவா, திஸ் இஸ் Lomi's theorem. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் remark. The uses of Lomi's theorem பார்த்தீங்கன்னா the Lomi's theorem is useful to analyze the forces acting on an objects which are in static equilibrium. ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியமில் இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த Lomi's theorem வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ யூசஸ் ஆஃப் Lomi's theoremங்கிறது இது. ஓகேவா, then we are going to learn about what is friction. அந்த டாபிக் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து 3.6.1 ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற டாபிக் போகிறோம். ஃப்ரிக்ஷன் நமக்கு தெரியும், தட் இஸ் ஒரு உராய்வு விசை அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு டிஸ்டர்பன்சஸ். ஓகே, இஃப் அ வெரி ஜென்டில் ஃபோர்ஸ் இன் த ஹரிசாண்டல் டைரக்ஷன், இஃப் வெரி ஜென்டில் ஃபோர்ஸ் இன் த ஹரிசாண்டல் டைரக்ஷன் is given to an object at rest on the table, it does not move. It is because, அதாவது ஒரு ஜென்டிலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தீங்க ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அப்படின்னு சொன்னால் அது மூவ் ஆகாது. இட் இஸ் பிகாஸ் அப்போசிங் ஃபோர்ஸ் எக்ஸிட்டட் பை த சர்ஃபேஸ் ஆன் த ஆப்ஜெக்ட் விச் ரெசிஸ்ட் இட்ஸ் மோஷன். அதாவது என்ன பண்ணோம், நம்ம ஜென்டலாக ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம தள்ளுறோம். இப்போ ஒரு பென்சில் இருக்குது, அது இப்படி ஒரு ஆப்ஜெக்ட்டை நான் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா அது மூவ் ஆகாது. நான் எக்ஸ்டர்னலாக இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை காட்டிலும் நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா தான் என்ன பண்ணோம், அது மூவ் ஆகும். ஓகேவா, அப்போ நான் கொடுக்குற ஃபோர்ஸு இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை விட அதிகமாக இருக்கிறதுனால அது மூவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா,
அப்போ it is because the opposing force exerted by the surface on the object which resists its motion. This force is called frictional force அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த frictional force எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா static friction and kinetic friction. Here Fsன்னு கொடுத்துருப்பாங்க and Fkன்னு கொடுத்துருப்பாங்க. S represents what? Static and K represents kinetic. ஓகேவா? இப்போ ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் we are going to learn about what is static friction. Static friction, Fs. The static friction is the force which always opposes the movement of the object from the rest. எப்பயுமே ஜஸ்ட் அதோட இதே என்னென்ன மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வைக்கிறது. தட் இஸ் மூவ் பண்ணாமல் என்ன பண்ணுவோம், ரெஸ்ட்லேயே இருக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற ஒரு ஃபோர்ஸ். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் த ஃபோர்ஸ் விச் ஆல்வேஸ் அப்போசஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் ரெஸ்ட்டில் இருந்து அது மூவ் ஆகிறத தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னென்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. அதாவது அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கணும். ரெஸ்ட்டில் இருக்கிறத நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அதை மூவ் பண்ண விடாமல் தடுக்கிற ஒரு ஃபோர்ஸ் தான் என்னென்னா இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? தட் இஸ் இட் கேன் டேக் வேல்யூஸ் ஃப்ரம் 0 to μs into n. μs அப்படின்னா என்னென்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். μs ரெப்ரசன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். n ரெப்ரசன்ஸ் த நார்மல் ஃபோர்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா கண்டிப்பாக அதில் நார்மல் ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணும். அப்போ அந்த நார்மல் ஃபோர்ஸுக்கு ப்ரொபோர்ஷனாக இருக்கும். ஓகேவா? இட் கேன் டேக் வேல்யூஸ் ஃப்ரம் 0 to μs into n. இஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தென் μs into n, அதாவது 0லேருந்து μs n வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அதனால் அப்போஸ் பண்ணி நிப்பாட்ட முடியும். ஓகேவா? அந்த ரெஸ்ட்டில் இருக்கிற பொருள் நிப்பாட்ட முடியும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா தென் த ஆப்ஜெக்ட்ஸ் பிகின்ஸ் டு மூவ். இதுக்கு மேலே இந்த வேல்யூவுக்கு மேலே நாம் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகிடும், மூவ் ஆகிடும். இது வந்து நெக்ஸ்ட் நம்ம கைனடிக் ஃப்ரிக்ஷனில் பார்க்க போகிறோம். ஹியர் μs இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த சர்ஃபேசஸ். இது ஒவ்வொரு சர்ஃபேஸஸ்க்கும் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து மாறுபடும். இன் கான்டாக்ட் என்ன கான்டாக்டில் இருக்கோ அதை பொறுத்து அது மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் n is the normal force exerted by the surface. If the body is at ரெஸ்ட்டில் இருக்கணும்னா ஒன்று அது மேலே எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் பண்ணலன்னு அர்த்தம். இல்லைன்னா நான் கொடுக்கப்பட்ட அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். பாடி இஸ் அட் ரெஸ்ட் அப்படின்னு சொன்னால் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? தென் இஃப் த பாடி ஸ்டார்ட்ஸ் டு மூவ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் எஃப்எஸும் அந்த μsன்னும் ஈக்குவல் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு μs into n. ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் depends on the normal force acting on an object. அதாவது இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா நார்மல் ஃபோர்ஸ், இந்த என்னங்கிற டேர்ம் இருக்கு இல்லையா, இதை டிபெண்ட் பண்ணி இருக்குது. நார்மல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ M1 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ M1 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து நார்மல் ஃபோர்ஸ் வந்து M1 + M1 into G. இதுவே இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் நம்ம வைக்கிறாங்க. இது வந்து ஈஸியராக இருக்கும், மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியராக இருக்கும். ஏன்னா இது நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறது கம்மியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ NS is equal to M1 into G + M2 into G. அப்போது இங்கே வந்து அழுத்தம் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஃபோர்ஸ் கொடுத்தாலும் இது வந்து என்ன ஆகாது, ஈஸியாக மூவ் பண்ண முடியாது. இப்போ நார்மல் ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத இதில் என்ன பண்ண நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, next we are going to see about what is kinetic friction. Static friction ன்னு பார்த்தோம். இப்போ kinetic friction பார்க்க போகிறோம். kinetic frictionனா என்ன அப்படின்னா இயக்க நிலையில் உராய்வு அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் மேலே என்ன மாதிரியான ஃப்ரிக்ஷன் ஆக்ட் பண்ணுதோ அந்த ஃப்ரிக்ஷனை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா kinetic friction சொல்கிறாங்க. if the external force acting on an object is greater than maximum static friction. maximum static friction என்னது, μs into n. அந்த μs into என்னோட வேல்யூவை காட்டிலும் பெருசாக ஆயிடுச்சு அப்படின்னா the objects begins to slide. அது வந்து ஸ்லைட் ஆக ஆரம்பிச்சிடும். when an object slides the surface exerts a frictional force. சர்ஃபேஸ் எக்ஸர்ட் இப்போ ஸ்லைட் ஆக ஆரம்பிச்சுன்னா இந்த சர்ஃபேஸ் ஒரு உராய்வு விசையை ஏற்படுத்தும். கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் அதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்கிறாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்கும்பொழுது அந்த சர்ஃபேஸ் ஏற்படுத்துகிற ஒரு ஃப்ரிக்ஷன் தான் என்னென்னா கைனட்டிக் ஃப்ரிக்ஷன்.
ஓகேவா? அப்போ டு மூவ் அன் ஆப்ஜெக்ட் அட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிலேயே போகணும் அப்படின்னா we must apply a force which is equal to its magnitude and opposite direction. அப்போ என்ன அந்த ஒரே வெலாசிட்டியில் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் அது போகணும்னா இங்கே எஃப் எக்ஸ்டர்னலாக கொடுக்குறோம் இல்லையா, அந்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் ஆப்போசிட் சைடில் கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா தான் என்ன பண்ணோம், அது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போகும். ஓகேவா? அப்போ எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே மாதிரியான ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கணும். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டுருக்கு, அப்போ மூவ் ஆகும்போது கொடுக்கக்கூடிய இந்த ஒரு ஃப்ரிக்ஷன் தான் என்னென்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன்னு சொல்கிறோம். அப்போ அந்த கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னா, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் பண்ண முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஒரே மாதிரி, அதாவது என்ன எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலாக அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில், ஆப்ஜெக்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன பண்ணணும், நம்ம அந்த ஃப்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா அப்படின்னா அது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போகும். டு மூவ் அன் ஆப்ஜெக்ட் அட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி கிவ்ஸ் எஃப் எக்ஸ்டர்னல் இஸ் ஈக்குவல் டு -fk vector அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? now we are going to see what is the difference between static friction and dynamic friction, kinetic friction. This is the important 5 mark of this lesson, okay, of this topic. First one is static friction. It opposes the starting of the motion. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் பொழுது அது மூவ் ஆகிறத அப்போஸ் பண்ணுற ஒரு ஃப்ரிக்ஷன் தான் என்னென்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இட் அப்போசஸ் த ரிலேட்டிவ் மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த சர்ஃபேஸ். அதாவது சர்ஃபேஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணோம், அது வந்து மூவ் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை அதாவது ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கொடுத்து நிறுத்த முயற்சி பண்ணோம். தட் இஸ் வாட் கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, இண்டிபெண்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கான்டாக்ட். அதாவது அது என்ன எதை பேஸ் பண்ணி இல்லை அப்படின்னா இண்டிபெண்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் ஏரியாவை பேஸ் பண்ணி இல்லை, இண்டிபெண்ட் ஆஃப் த சர்ஃபேஸ். இதுவும் அப்படி தான், கைனடிக் ஃப்ரிக்ஷனும் அப்படி தான். அண்ட் μs அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல்ஸ். அது எந்த மெட்டீரியல், ஃபார் எக்ஸாம்பிள் அது அயன் சர்ஃபேஸாக இருக்கலாம், கிளாஸ்டு சர்ஃபேஸாக இருக்கலாம். அப்போ சர்ஃபேஸ்க்கு என்ன பண்ணும், என்ன மியூச்சுவல் கான்டாக்ட் இருக்கோ அந்த சர்ஃபேஸை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து என்ன ஆகும்னா அதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ μk டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் அண்ட் டெம்பரேச்சர். அதாவது இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல்ஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும், அதே மாதிரி டெம்பரேச்சரையும் டிபெண்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த மேக்னிடியூட் ஆஃப் த அப்ளைட் ஃபோர்ஸ். நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் மேலே எப்படி நம்ம ஃபோர்ஸை கொடுக்குறோமோ அதோட மேக்னிடியூடை பொறுத்து இது இருக்குது. இது இண்டிபெண்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் த அப்ளைட் ஃபோர்ஸ். அதாவது அப்ளைட் ஃபோர்ஸ் எப்படி கொடுத்தாலும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை பேஸ் பண்ணி தான் இது மாறும். அதனால் நம்ம அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டிய அது ஒரி பண்ணிக்காது. இந்த கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஒரி பண்ணிக்காது. இட் கேன் டேக் வேல்யூஸ் ஃப்ரம் 0 to μs into n. அதாவது 0 to μ, இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இட் ஆல்வேஸ் ஈக்குவல்ஸ் டு μk into n. எப்பயுமே μk into n-க்கு தான் ஈக்குவலாக இருக்கும். தென் எஃப்எஸ் மேக்ஸிமம், அதாவது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மேக்ஸிமம் கிரேட்டர் தென் கைனடிக் ஃபோர்ஸ். அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனில் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போதுனா கைனடிக் ஃப்ரிக்ஷனை கம்பேர் பண்ணும்பொழுது. அதே மாதிரி கைனடிக் ஃப்ரிக்ஷனை பார்க்கும்பொழுது கைனடிக் ஃப்ரிக்ஷன் இஸ் கிரேட்டர் தென் எஃப்எஸ் மேக்ஸிமம். இப்போ எந்த ஃபீல்டு இருக்கோ அது ஹீரோவாக இருக்கும் அப்படிங்கிறது தான். தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் μs கிரேட்டர் தென் μk. இது வந்து ஜஸ்ட் ஈக்குவேஷன். இதை வந்து அப்படியே நம்ம அப்போஸ் பண்ணி எழுதுனா அது கைனடிக் ஃப்ரிக்ஷன் இருக்குது, μk கிரேட்டர் தென் μs. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் 3.6.4 டு மூவ் அன் ஆப்ஜெக்ட் புஷ் ஆர் புல் விச் இஸ் ஈஸியர். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம புஷ் பண்ணுறோம் புல் பண்ணுறோம், எது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து இது வந்து புஷ், இது ஒரு புல். அதாவது உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறதுக்காக நான் டேப்லெட் காலம் மாதிரி போட்டிருக்கேன். இதையே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட்டை நான் எடுத்திருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட்டை என்ன பண்ணுறேன், இந்த பக்கமாக இந்த பர்டிகுலர் ஆங்கிள் என்ன பண்ணுறேன், நான் புஷ் பண்ணுறேன். எஃப்ங்கிற இந்த ரெட் கலர் லைன் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த லைனை நான் என்ன பண்ணுறேன், ஒரு புஷ் கொடுக்குறேன். இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே ஆங்கிளை நான் புல் கொடுக்குறேன், அதாவது புல்லிங். அப்போது இப்படி புல் கொடுக்கும்போது இதோட ரிசல்டன்ட் அந்த மேக்னிடியூட்ஸ் வந்து எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா இதுதான் பர்டிகுலர் ஆங்கிள், இந்த ஆங்கிளை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறோம். அப்போ இந்த ஆங்கிளோட அட்ஜசன்ட் சைடு வந்து எஃப் காஸ் தீட்டா.
அண்ட் இந்த சைடு வந்து அப்போசிட் சைடு வந்து என்னென்னா எஃப் சைன் தீட்டா. இங்கே எஃப் சைன் தீட்டா ஃபஸ்ட் நம்ம இதை பார்த்துக்கலாம். தென் ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் மேலே நேச்சுரலாகவே நார்மல் ஃபோர்ஸ் அண்ட் இந்த ஃபோர்ஸ் வந்து 2 ஃபோர்ஸும் வந்து ஆக்ட் பண்ணும். அப்போ இங்கே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது இந்த பக்கமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் காஸ் தீட்டா அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஓகேவா, எஃப் காஸ் தீட்டா. அதுக்கப்புறம் இந்த டைரக்ஷனில் எஃப்எஸ் அதாவது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஓகேவா, அப்போ அந்த ஃப்ரீ பாடி டயக்ராமில் பார்த்தீங்கன்னா எம்ஜி அப்படிங்கிற டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், என் அப்படிங்கிற நார்மல் ஃபோர்ஸ், இந்த பக்கமாக ஆப்போசிட் சைடில் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் மேலே நம்ம எந்த சைடில் இருந்து எந்த ஆங்கிள் வைஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதாவது ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த சைடில் இந்த பிக்சரை நான் இந்த பக்கமாக போட்டிருக்கேன். அதை நம்மளோட டைரக்ஷன் கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணும்போது இது நமக்கு கண்டிப்பாக எடுத்துக்கணும். இதில் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸாக எது எடுத்துக்கிறோம்னா இதை எக்ஸ் ஆக்சஸ் எடுத்துருக்கோம், இதை வந்து நம்ம ஒய் ஆக்சஸாக எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, an object pushed at an angle theta, அதாவது ஒரு ஆங்கிள் தீட்டாவில் புஷ் பண்ணும்பொழுது அப்போ ஒய் ஆக்சிஸில் நடக்குமா, ஒய் ஆக்சிஸில் வந்து ஆக்சலரேஷன் நடக்குமானா கண்டிப்பாக நடக்காது. புஷ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக இந்த பக்கம் தான் எக்ஸ் ஆக்சிஸில் தான் மூவ் ஆகும். ஒய் ஆக்சிஸில் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது. ஸோ ஆக்சலரேஷன் அங்கே நடக்கவே நடக்காது. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஒய் ஆக்சிஸை மட்டும் நான் எடுத்திருக்கேன். அப்போ ஒய் ஆக்சிஸோட யூனிட் வெக்டார் என்ன அப்படின்னா ஜே. அப்போ இந்த நியூட்டன்ஸ் செகண்ட் லா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ, அதை வந்து நான் வந்து வெக்டார் ரொட்டேஷனில் எழுதியிருக்கேன். அப்போது எஃப் ஜே கேப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ ஜே கேப். ஓகேவா, அப்போ என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது என். அதே மாதிரி நாம் இது இன்னொரு ஃபோர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த ஃபோர்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அதை நான் எழுதியிருக்கேன். எஃப் காஸ் தீட்டா அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். எஃப் சைன் தீட்டா அப்படிங்கிற ஃபோர்ஸ். அப்போ 2 ஃபோர்ஸ் வந்து ஒரே சைடில் ஆக்ட் பண்ணுது. ஒன்று டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் எஃப் காஸ் தீட்டா அப்படிங்கிற ஒரு அட்ஜசன்ட் சைட் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ என்ஜே மைனஸ் எஃப் காஸ் தீட்டா ஜே மைனஸ் எம்ஜி ஜே இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. இங்கே ஏ வந்து என்ன ஆகிடும் 0. அப்போ ஏன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், இந்த டேர்ம் ஃபுல்லாகவே என்ன பண்ணிவிடும் 0 ஆகிடும். அப்போது இங்கே இருக்கிற மைனஸ் என்ன பண்ணுறேன், நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அதே மாதிரி இதோட யூனிட் வெக்டார்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுறேன், கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ n இஸ் ஈக்குவல் டு எம்ஜி ப்ளஸ் எஃப் காஸ் தீட்டா. இந்த என்னன்னு சொல்கிறோன்னா என் புஷ்ன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா புஷ் தானே பண்ணுறோம், அந்த ஆப்ஜெக்டை நம்ம புஷ் பண்ணுறோம், இந்த பக்கமாக புஷ் பண்ணுறோம். அப்போ n இஸ் ஈக்குவல் டு என் புஷ்ன்னு எடுத்துக்கிட்டா அப்போ என் புஷ் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி ப்ளஸ் எஃப் காஸ் தீட்டா. அப்போது 2 ஃபோர்ஸஸ் தேவைப்படுது. ஒரு ஆப்ஜெக்டை புஷ் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன ஃபோர்ஸஸ், டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் எஃப் காஸ் தீட்டா அப்படிங்கிற 2 ஃபோர்ஸ் வந்து தேவைப்படுது. ஓகேவா, அப்போ நார்மல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி இன்க்ரீசஸ். அப்போது அந்த நார்மல் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும், அந்த நார்மல் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது இதுலேருந்து சொல்கிறாங்க. இதுலேருந்து ஓகேவா, வி நோ தட் இது உங்களுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. எஃப்எஸ் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு மியூஎஸ் இன்டூ என் புஷ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ அந்த மியூஎஸ் இன்டூ எம்ஜி காஸ் தீட்டா. ஓகே, இப்போ புல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் நம்ம இழுக்கிறோம். அப்போ இந்த பக்கமாக இழுக்கும்போது இந்த ஆங்கிள் பேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ எஃப் காஸ் தீட்டா அண்ட் எஃப் சைன் தீட்டா நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, இப்போ இந்த பக்கமாக என்ன ஆக்ட் பண்ணுது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலாகவே என் அப்படிங்கிற நார்மல் ஃபோர்ஸும் எம்ஜி அப்படிங்கிற டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ஆக்ட் பண்ணும். அப்போ எக்ஸ்டர்னலாக என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னா இந்த பக்கமாக அதாவது புல்லிங் நடக்குது, அதாவது இழுக்கிறாங்க அந்த ஆப்ஜெக்டை. என்ன பண்ணுறாங்க, இது வந்து எம் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டை வந்து இழுக்கிறாங்க. அப்போ ஆப்ஜெக்டை இழுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா எஃப்ங்கிற ஃபோர்ஸை கொடுக்குறோம் அண்டு எஃப்எஸ் அப்படிங்கிற ஃபோர்ஸ் இந்த பக்கமாக அதாவது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் நடக்குது. ஸோ when an object is pulled by an angle theta, அதே மாதிரி தான் என் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்க போகிறோம். ஒய் ஆக்சிஸ் என்ன நடக்கும், ஆக்சலரேஷன் நடக்குமானா கண்டிப்பாக நடக்காது. ஸோ அதே மாதிரி எஃப்ஜே இஸ் ஈக்குவல் டு எம்ஏ ஜே கேப். அப்போ இப்போ வந்து என்னென்னா இப்போ வந்து என்ஜே இப்போ வந்து எஃப்ஜே இஸ் ஈக்குவல் டு எம்ஏ ஜே கேப். இப்போ என்ஜே அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து என்ன பண்ணுறது, இங்கே எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒய் ஆக்சிஸில் எஃப் காஸ் தீட்டா அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த பக்கம் எஃப் சைன் தீட்டா அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். அப்போ இந்த ஃபோர்ஸை நான் சேர்த்துக்க போகிறேன். அப்போது இது என்னதில் இருக்குது, ப்ளஸ் ஜே கேப்பில் இருக்குது. இது இங்கே எஃப் காஸ் தீட்டா. ஓகேவா, அப்போது இது ப்ளஸ் ஜேயில் வந்துடும். அதனால இங்கே நான் என்ன சிம்பிள் வந்திருக்கு, ப்ளஸ் ஜேன்னு வந்திருக்கு. ஸோ என்ஜே கேப் ப்ளஸ் எஃப் காசிட்டா ஜே கேப் மைனஸ் எம்ஜி ஜே கேப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஏ. இப்போ ஏங்கிறது டேர்ம் ஃபுல்லாக 0, ஏ 0 ஆனால் இந்த டேர்ம் ஃபுல்லாக என்ன ஆகிடும்
0 ஆகிடும். அப்போ என்ன பண்ணுறேன், நான் இந்த 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 டேர்ம் எல்லாம் என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த யூனிட் வெக்டார்ஸ் எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ n is equal to mg minus f cos theta. இந்த n என்னன்னு சொல்கிறோம்னா n புல்லுன்னு நம்ம சொல்கிறோம், சரியா? அப்போ n pull is equal to mg minus f cos theta. The normal force acting on the body decreases. அப்போது இந்த புல் பண்ணும்பொழுது அங்கே நார்மல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி என்ன பண்ணும், டிக்ரீஸ் ஆகும். அப்போ என்ன நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, n push is equal to mg plus f cos theta, n pull is equal to mg minus f cos theta. ஓகே, தென் த ஈக்குவேஷன் ஷோஸ் தட் இட் இஸ் ஈஸியர் டு புல். அதாவது புல் பண்ணுறதுக்கு ஈஸி, ஏன்னா இங்கே எஃப் காசிட்டாங்கிறது மைனஸ் ஆகிடுது, நார்மல் ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆகிடுது. ஸோ அது வந்து புல் பண்ணுறது ஈஸி, புஷ் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அதில் வந்து எஃப் காசிட்டா அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸை நம்ம என்ன ஆட் பண்ணுறோம், இது மைனஸ் ஆகிடுது. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டாபிக் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, என்ன ஃப்ரிக்ஷன் என்னென்னு பார்த்துருக்கோம், அதில் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற டாபிக் பார்த்துருக்கோம், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன். அண்ட் தென் புஷ், அதாவது எந்த புஷ் பண்ணுறது புல் பண்ணுறது, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன் பார்த்துருக்கோம். அண்ட் புஷிங் ஆர் புல்லிங் விச் இஸ் ஈஸியர் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் டாப்பிக்கை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.